So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் இல்ல ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்? சூப்பரா இருக்காங்க. நம்ம ஆளுனா கம்மியா அவரோட? நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே. நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். Thank you, sir. அது பெஸ்ட். தேங்க்யூ. பாகுபலி முதல் படம், ரெண்டாவது பார்ட் 2 எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடிஞ்சுதா? இது வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய படம் இஸ் எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films. We will expect our films to do very big, and we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately வந்து the audience தான் சொல்லணும். Ultimately finally audience வந்து சொல்லணும் இது பெரிய படம், இது அதோட பெரிய படம் வந்து ஃபைனல் ஆடியன்ஸ் சொல்லணும். எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. Definitely we made a very big film, and பாகுபலி படத்தில் எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். பண்ணிட்டோம், ரொம்ப அழகாக பண்ணோம். ஆனால் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார் ஹலோ, ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் வந்து நினச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். But see, finally, whatever stars, obviously you said very very big names, but ultimately we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe that okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யார் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதுனா அது கரெக்ட் கிடையாது. That's very wrong in filmmaking. First நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக, எந்த ஆக்ட்ரஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். So the story should lead us. Of course, I respect all the names that you said. I have huge respect. I'm a huge fan of the names that you mentioned, but unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. ராஜமௌலி சார், ஒரு क्वेश्चन. இப்போ பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்கள் வந்து புனைவா எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியா வந்து உருவாக்கி இருக்கீங்க? Moli is language, right? Yes. Moli is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, for a director it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sitaramaraju, I have my Komaram Bhim, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic
towards these characters. If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்தாவே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமாக அங்கே வந்து ஏற்கனவே தெரியும், பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓப்பனிங்கில் கண்ணாடி உடைச்சி உள்ளெல்லாம் விழுந்து கை காலெலாம் வெட்டிக்கிச்சு. ஸோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். 250 theatres, 250 theatres in Telugu states, 50 theatres in the rest of the வந்து டைரெக்டாக தியேட்டரில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஆன்லைனில் எல்லாமே டைரெக்டாக. ஒரு படத்துக்கு எப்படி வருவாங்களோ அப்படி வந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாட்டா பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை எங்கேயாவது. அஃப்கோர்ஸ் சரண் ஃபேன்ஸ் செட் அவர் ஹீரோ இஸ் வெரி கிரேட், அவர் ஹீரோ இஸ் த பெஸ்ட், but they said NTR is also good. NTR fans said our hero is the best, but Charan is also good. No, why that happened is because in the trailer we showed the emotion. We showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect aachu. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. Bahubali was totally, I mean, we have heard legendary stories based on those things. You just came out with those characters. But here is a story of 2 legends we have heard about. So the fact meeting fiction, the facts marrying fiction, that's going to be a biggest task when you conceive the story. So how did you overcome that? Because it has to make believe, and at the same time it should appeal to audience also. How did the story got conceived and how did you execute it? There are 2 completely different things that one is an inspiration, one is an eye opener. One fact is that the legends of Alluri and Komuram, very interesting coincidences. They were born roughly at the same time, around 2-3 years apart in the start of the beginning of the 20th century. And they left their homes when they were in early 20s, just entering 20s. They left their respective homes. And no one knows what happened to them about 3-4 years of time. There is no record in the history. Then after 4 years, they came back to their respective homes, respective places, and started fighting against the oppression. Alluri against the British, Komuram against the Nizam rule, for the self-freedom, for the rights of the tribals. And then they fought in the same modus operandi, striking the police stations, taking the guns, training the people, inspiring them to take up the armed struggle. And interestingly and sadly, they met their end in the same way in the hands of the British. Very interesting coincidences. We know the story, what happened when they left, before they left the home. We know the story, what happened after they came back. But no one knows what happened in this 2-3 years. That I felt is very, very interesting. What if they two have met? In history, they never met. What if they two have met? What if they became friends? What if they inspired each other to become what they are in their real life? That portion I took and completely fictionalized it. What you see in RRR is nothing to do with the history. It is completely fictionalized. And interestingly, what gave me confidence is a film of a completely different genre, Inglourious Bastards. Now, if you have watched the film, you will be watching the film and suddenly Hitler dies. In a completely different way, he shot dead, and he shot dead. I was completely blown away. This is not history. But I was so thrilled watching that. Now I thought, yes, when you are completely fictionalizing it, you can completely fictionalize it, but you have to explain to the people that it is fiction, not history. It's not a biopic. Now that we try to do with RRR. Hi, sir. இங்கே மேலே சார் பாகுபலியில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ராஜமாதாவா கேரக்டர் வேல்டு அளவுக்கு பேசப்பட்டது. ஸோ RRRல அந்த மாதிரி பேசப்படக்கூடிய கேரக்டர் எந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா? Every character in Bahubali, Ramya madam did a fantastic job as Sivagami. She got a lot of name, but
Likewise, every character got, Katappa sir got his own name. I'm saying Katappa sir. Okay, Katappa, Satyaraj sir got his own name. Obviously, Prabhas, Devasena, Sweetie, everyone got their own name. Likewise, the characters in RRR are much more clearly etched, much more clearly written. I think everyone will remember the characters of RRR for a very, very long time once they see the movie.